லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 10 நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 9 and 10 அண்ட் 11 3 பேராகிராஃப்ஸ் பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 12 பார்க்கலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். நாம் ஒவ்வொருவருமே ஒரு சிறைக்குள் இருப்பது போல் இருக்கின்றோம். அந்த சிறையில் வெளியில் ஒரு சுவரும், நமக்கு வெளியில் வெளியில் ஒரு சுவரும், நமக்கு உட்புறம் ஒரு சுவரும் இருக்கின்றது. இந்த இரண்டு சுவர்களுக்கிடையே நாம் சிறைப்பட்டிருக்கின்றோம். இதற்கிடையில்தான் நம்முடைய அந்த மேற்புற ஜீவன், சர்ஃபேஸ் ஈகோ, அது தன்னை ஒரு வரையறைக்குட்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த டபுள் வால் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறார் பகவான். ஒருபுறம் அந்த பிரபஞ்சத்திற்கு எதிராக நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒரு சுவற்றை எழுப்பிக் கொள்கின்றோம். மறுபுறம் நம்முடைய மேற்புறப்பில் இருந்து கொண்டு நம்முடைய உள்ஜீவனுடனான தொடர்பை நாம் அதனுடனான தொடர்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக ஒரு சிறை எழுப்புகிறோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நமக்கும் நம்முடைய உள்ஜீவனுக்கும் இடையில் ஒரு சிறை இருக்கின்றது. நமக்கும் நம்முடைய புற உலகிற்கும் இடையில் ஒரு சிறை இருக்கின்றது. ஸோ இந்த இரண்டு சிறைகளுக்கும் இடையில் நாம் சிறைப்பட்டிருக்கின்றோம். எது சிறைப்பட்டிருக்கின்றது என்றால், அந்த மனிதனுடைய அந்த சர்ஃபேஸ் செல்ஃப், மேற்புற ஜீவன் அவ்வாறு இருக்கின்றது. தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையான அம்சத்துடனான தொடர்பை அது இழந்து இருக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், நமக்கு லிமிட்டட் நாலேஜ் அல்லது அறியாமை இருக்கின்றது என்று கூறுகின்றார். ஆனால் ஒரு கருத்தை பகவான் கூறுகின்றார். இந்த கருத்தை அவர் குவாலிஃபை பண்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த செல்ஃப் இம்ப்ரெசன்மெண்ட் நம்மளுடைய முழு இயல்பு கிடையாது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் த ஹோல் கேரக்டர் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். அப்படி இருந்ததுன்னா மனிதனுக்கு ஒரு இதிலிருந்து விடுபடுவது கடினம். ஆனால் அவ்வாறு இல்லை அப்படிங்கிறார். இது ஒரு ப்ரொவிஷனல் அமைப்பு, ஒரு தற்காலிக அமைப்பு. நம்ம ஈகோவை சுத்தி அமைத்து கொள்ளும் அந்த அமைப்பு ஒரு தற்காலிக அமைப்பு அப்படிங்கிறார். எதற்காக என்றால், அந்த அமைப்பை வைத்துக்கொண்டு, இந்த அமைப்பின் மூலம் உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்மன் தன்னுடைய கருவிகளாக மனம், உடல், வாழ்வு அவைகளை வைத்துக்கொண்டு புற உலகுடன் தொடர்பு கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? A provisional individualization in the nature of the ignorance அப்படிங்கிறார். அது அறியாமையில் இருக்கின்றது. ஆனால் இது ஒரு தற்காலிகமான ஒரு காரணத்திற்காக பரிணாம வளர்ச்சியில, ஏன்னா பரிணாம வளர்ச்சியில நாம் எந்த நிலையிலிருந்து வருகின்றோம்? இன்கான்ஷியன்ஸ். அதிலிருந்து வரும்பொழுது ஒரு மனிதனை தனித்துவப்படுத்துவதற்காக இத்தகைய ஒரு தற்காலிக அமைப்பு தேவைப்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ இது ஒரு பர்மனன்ட் பிக்சர் கிடையாது.
அடுத்தது, எந்த அளவிற்கு நம்முடைய அந்த தன்னுணர்வு, ஈகோ, ஒரு வரையறைக்குட்பட்ட தன்னுணர்வு, ஈகோ, அதே போல அதனுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது? அரைகுறையாக இருக்கின்றது. அதனுடைய உணர்வு நிலை வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? ஹாஃப் பிளைண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த லிமிட்டெட் ஈகோவும் அதனுடைய அரைகுறையான உணர்வு, அரை குருட், அதாவது பாதி தான் அதனுடைய பார்வை இருக்கின்றது. ஹாஃப் பிளைண்ட் கான்ஷியஸ்னஸ் ஓப்பன் டு அ கிரேட்டர் இன் எக்ஸிஸ்டன்ஸ். எந்த அளவிற்கு நம்மளுடைய அந்த ஈகோவும் இந்த ஹாஃப் பிளைண்ட் கான்ஷியஸ்னஸ் அதனுடைய ஒரு சரியான பார்வை பாதித்துள்ள உணர்வு நிலை அப்படிங்கிறார். எந்த அளவிற்கு இவை நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் ஜீவன், அந்த உள் ஜீவன் எப்படி இருக்கின்றது என்றால், வெளியிலுடைய அமைப்பை, வெளியிலோடு நாம் இருக்கக்கூடிய அமைப்பை விட ஒரு பெரிய அமைப்பாக இருக்கின்றது. இதைத்தான் பகவான் அ கிரேட்டர் இன்னர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். உள்ள எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிரேட்டர் இன்னர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. அங்கதான் நம்மளுடைய உண்மையான ஜீவன் இருக்கு. அதற்கு எந்த அளவிற்கு நம்முடைய மேற்புறத்தில் உள்ள அந்த ஈகோ அது வந்து திறவாக இருக்கின்றதோ, அந்த அளவிற்கு நம்மளுடைய அந்த நம்மை குறித்த அந்த ஞானம் வந்து முழுமை பெறும் அப்படிங்கிறார். நம்மை குறித்த ஞானமும் முழுமை பெறும், இந்த பிரபஞ்சம் குறித்த ஞானமும் முழுமை பெறும் அப்படிங்கிறார். பூரணத்துவத்தை எட்டும் அப்படிங்கிறார். ஸோ த கண்டிஷன் என்ன அப்படின்னா, மோர் அண்ட் மோர் we should open to a greater inner existence and consciousness அப்படிங்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறார் பகவான். நாம் வந்து அந்த ஈகோ கான்ஷியஸ்னஸ் அதை சுற்றி, அது தன்னை சுற்றி எழுப்பியுள்ள அந்த சுவர், அதை உடைத்து கொண்டு நாம் உள்ளே செல்லணும் அப்படிங்கிறார். அதே போல உள்ளேயும் செல்ல வேண்டும். அதே போல அந்த பிரபஞ்ச அமைப்புகளுடன் நாம் இரண்டரை இணைய வேண்டும் அப்படிங்கிறார். இந்த உடல் என்கின்ற ஒரு கட்டமைப்பிற்குள் இல்லாமல் இந்த பிரபஞ்ச ரீதியான அமைப்புக்குள் நம்ம இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறார். we have to extend beyond, அதாவது என்ன கூறுகின்றார், நம்மளுடைய ஈகோயிஸ்டிக் கான்ஷியஸ்னஸ் அது எப்படி இருக்கின்றது? இந்த உடல் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் சிறைப்பட்டு இருக்கின்றது. அது என்ன செய்ய வேண்டும் என்கின்றார் பகவான். It has to extend itself beyond its body and inhabit the body of the universe. இந்த பிரபஞ்ச அளவிற்கு அதை தன்னை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, தற்பொழுது நமக்கு வந்து நம் இந்த ஒரு எல்லைக்குட்பட்டு இருப்பதனால புலன்களை நம்பி இருக்கின்றோம். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் புலன்களின் மூலமாக கிடைக்கின்றன, ஐம்புலன்களின் மூலமாக கிடைக்கின்றன. அது இன்டைரக்ட் கான்டாக்ட். நம்மை அந்த சிறையிலிருந்து விடுவித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துடன் நம்மை இணைத்து கொள்ளும் பொழுது நமக்கு நேரடியாக இந்த டைரக்ட் நாலேஜ் கிடைக்குது. உலக அறிவு என்பது, உலக ஞானம் என்பது நேரடியாக கிடைக்கின்றது. இதைத்தான் பகவான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். ஆகையினால் பகவான் இந்த இரண்டு வழிகளை நமக்கு கூறுகின்றார். இந்த ரெண்டு வழி என்பது நம்மளுடைய ஈகோவை சார்ந்திருக்கும் அமைப்பு, உள்ள இருக்கக்கூடிய அந்த கிரேட்டர் எக்ஸிஸ்டன்ஸ், இன்னர் எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய உணர்வு நிலை அதற்கு திறவாக இருக்க வேண்டும். அதே போல இந்த பிரபஞ்ச அமைப்புடன் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், எக்ஸ்பேண்டிங் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த ரெண்டு வழியிலையும் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறாரு. ஒன்று, உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன் அதனுடன் நான் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, அப்புறம் நம்மை விரிவுபடுத்தி கொண்டு பிரபஞ்ச ரீதியான அமைப்புடன் நம்ம இரண்டரை கலப்பது. இரண்டு விதமான இயக்கங்கள் அப்படிங்கிறார். இந்த இரண்டு விதமான இயக்கங்கள்ல எது வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார், முதலில் நம் உள்ளே சென்று நம்மளுடைய அந்த ஜீவனுடைய உண்மையான அமைப்புடன் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறார். இதுதான் வந்து ப்ரையர் நெசசிட்டி அப்படிங்கிறார். இன்வர்ட் செல்ஃப் ஃபைண்டிங்.
இந்த இன்வர்ட் செல்ஃப் ஃபைண்டிங் தான் ப்ரையர் நெசசிட்டி அப்படிங்கிறார். இரண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் காஸ்மிக் செல்ஃப் ஃபைண்டிங். இந்த காஸ்மிக் செல்ஃப் ஃபைண்டிங் ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறார். அப்பொழுதுதான் இந்த காஸ்மிக் செல்ஃப் ஃபைண்டிங் பாசிபிள் அப்படிங்கிறார். ஆகையால் நம்ம உள்ஜீவனில் குள் சென்று அதில் வாழ வேண்டும், அதிலிருந்து தான் அனைத்து செயல்களையும் புரிய வேண்டும் அப்படிங்கிறார். வெளியில் இருக்கக்கூடிய உடல் மனம் வாழ்வு என்பது ஒரு வீட்டில் உள்ள ஒரு முன் அறை, அதுபோல தான் இருக்கணும் ஒழிய நம்ம அதிலிருந்து செயல்பட முடியாது அப்படிங்கிறார். இட் கேன் ஒன்லி பி அன் ஆன்டி சேம்பர் அப்படிங்கிறார். இந்த அவுட்டர் மைண்ட் லைஃப் அண்ட் பாடி வந்து ஆன்டி சேம்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிறார். எங்கேருந்து நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்னா அங்கேருந்து தான் நம்ம ஆன்டி சேம்பர்லேருந்து தான் நம்ம செயல்படுறோம். பட் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த இன்னர் பீயிங் அதிலிருந்து தான் செயல்படணும் அப்படிங்கிறார். முக்கியமான கருத்து ஏன் வந்து அந்த இன்னர் செல்ஃப் ஃபைண்டிங் முக்கியம் அப்படின்னா, வெளியில் உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து எதனால் அமைக்கப்படுகின்றன என்றால் உள்ளிருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாத அதனால்தான் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அமைக்கப்படுகின்றன. All that we are on the outside is indeed conditioned by what is within அப்படிங்கிறார் பகவான். நம்மளுடைய அகத்தின் ஆழம் அங்க என்ன இருக்கின்றதோ அதுதான் வெளியில் நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறார். அங்கிருந்துதான் இந்த அகத்தின் அந்த இன்னர் டெப்த்ஸ் அண்ட் ரீசஸஸ் அப்படிங்கிறதா நம்மளுடைய சப்லிமினல் பீயிங். சப்லிமினல் பீயிங் பற்றி தான் இந்த சாப்டர்ல ரொம்ப விரிவாக பகவான் கூறுகின்றார். ஏன்னா இந்த பகவானினுடைய பூரண யோகத்துல அந்த சப்லிமினல் பார்ட்ஸ் ஆஃப் த பீயிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்ஸ் ஆஃப் த பீயிங்ல நம்மளுடைய பாடி, மைண்ட், லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன். அப்புறம் இன்னர் மைண்ட், இன்னர் பாடி, இன்னர் வைட்டல், இதைத்தான் பகவான் சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறார். அதற்கு அடுத்தது சைக்கிக் இன்மோஸ்ட் பீயிங் அப்படிங்கிறது தான் சைக்கிக் பீயிங். இது என்ன அப்படிங்கிறது இது என்ன என்பதை தெரியாம நம்மால வந்து இந்த பூரண யோகத்தினுடைய அந்த செயல்பாட்டை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால்தான் பகவான் இந்த சாப்டர்ல சப்லிமினல் பீயிங் குறித்து ரொம்ப விரிவாக விளக்குகின்றார். அங்கிருந்து தான் நமக்கு எல்லா விதமான மறைமுகமான தூண்டுதல்களும் தோன்றுகின்றன அப்படிங்கிறார். இட் இஸ் தென்ஸ் தட் கம் த சீக்ரெட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறார். சீக்ரெட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியாது, செடி நமக்கு இன்ஸ்பிரேஷன் வரும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாம் அப்படிங்கிறோம். இப்போ கவிஞர்களுக்கு வந்து கவிதைகள் வரும், ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு கிரியேஷன் வரும். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த சீக்ரெட் இனிஷியேட்டிவ்ஸ். எல்லா இன்ஸ்பிரேஷனும் அங்கேருந்து தான் வருது, எல்லா இன்ட்யூஷன்ஸும் அங்கேருந்து தான் வருது, நம்மளுடைய எல்லா லைஃப் மோட்டிவ்ஸும் அங்கேருந்து தான் வருகின்றது. நம்மளுடைய மனதினுடைய அந்த ப்ரிஃபரன்சஸ், மைண்ட்ஸ் ப்ரிஃபரன்சஸ், அவைகளும் அங்கிருந்து தான் வருகின்றது. நம்மளுடைய சங்கல்பம் எதை தீர்மானிக்கின்றதோ அதுவும் அங்கிருந்து தான் வருகின்றது. இவ்வாறு தான் நடைபெறுகின்றது. ஆனால் இது தங்கு தடையின்றி நடைபெறுவது இல்லை. ஏன் இந்த நம்ம உள்ளிருந்து வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஏன் நம்மளுடைய மேற்புறத்தில் ஒரு தடையின்றி செயல்பட முடிவது இல்லை என்றால், இந்த வெளியில் பிரபஞ்சத்தில் இருந்தும் நம்மளுக்கு பேரலா வந்து நமக்கு நம்முள் அந்த பிரபஞ்ச சக்திகளுடன் நாம் தொடர்ந்து ஒரு பரிமாற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஸோ உள்ளேந்து நமக்கு இந்த இன்ஸ்பிரேஷன், இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் வந்தால் கூட இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் இம்பேக்ட்ஸ் அது என்ன செய்கின்றது, அது இதனுடைய செயல்பாட்டை ஓரளவு பாதிக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இது தங்குதடை இல்லாமல் செயல்படுகின்ற வரைக்கும் நம்ம வந்து இதனுடைய செல்வாக்கில் இருப்போம். அதே சமயம் அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த இம்பேக்ட்ஸ் அதனால் பாதிக்கும் பொழுது இதனுடைய செயல்பாடு பாதிக்கப்படுகின்றது அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த எல்லாமே வந்து நம்மளுடைய புறஜீவன் உள்ளிருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து
மேல வந்தோம் நம்மளுடைய ஏன்னா புறஜீவன் என்பது அந்த காஸ்மிக்கோட தொடர்பில் இருக்கிறதுனால, புறஜீவனனுடைய செல்வாக்கு அதிகமாகி நம்மளுடைய உள்ஜீவனினுடைய உண்மையான செயல்பாடு, அதிலிருந்து வரக்கூடிய அந்த இன்ட்யூஷன்ஸ், இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே வந்து அங்க வந்து ஒரு தடையின்றி செயல்பட முடிவதில்லை அப்படிங்கிறார். ஆகையினால்தான் இந்த நம்முடைய உள்ஜீவனினுடைய அந்த ஞானம் வந்து ஒருத்தருக்கு பூரணமாக இருந்தால் தான் நம்மால வந்து அதனுடைய செயல்பாட்டை நம்ம வந்து நம்மளால தடையின்றி செயல்பட அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறார். ஆகையினால பகவான் இங்க 2 விதமான ஆஹ், ஒரு அமைப்புகளை கூறுகின்றார். எல்லா விஷயங்களும் ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டால் எங்கிருந்து தோன்றுகின்றன என்றால் நம்முடைய சப்லிமினல் பீயிங், அதைத்தான் பகவான் இன்னர் இனிஷியேட்டிங் செல்ஃப் அப்படிங்கிறார். அங்கிருந்து தான் இன்ஸ்பிரேஷன்ஸ், இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே தோன்றுகின்றது. அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் செல்ஃப், அவுட்டர் இன்ஸ்ட்ருமெண்டல் செல்ஃப். அவ்வாறு தான் அது செயல்படுகின்றது. ஸோ இந்த 2 அமைப்பு இருக்கு ஒவ்வொரு மனிதன்கிட்டையும். இன்னர் இனிஷியேட்டிங் செல்ஃப், அவுட்டர் இன்ஸ்ட்ருமெண்டல் செல்ஃப். இது 2மே இது செயல்பாடு அனைத்துமே புரிந்து கொண்டால்தான் ஒருவரால ஒரு சரியாக செயல்பட முடியும் அப்படிங்கிறார். நம்மளுடைய புறஜீவனை எடுத்துக்கொண்டாலும் கூட பகவான் என்ன கூறுகின்றார்? புறஜீவனையில் நாம் வாழ்ந்தாலும் அதில் தான் வாழுகின்றோம். இருந்தாலும் அது குறித்தும் நாம் முழுமையாக அறிந்து வைத்திருக்கவில்லை அப்படிங்கிறார். நம்ம எல்லாமே வந்து பகுதி பகுதியாகத்தான் நம்மளுடைய புறஜீவனுடைய செயல்பாடு குறித்தும் அறிந்து வைத்துள்ளோம் அப்படிங்கிறார். பகுதி பகுதியாக we know only sectional. இந்த செக்ஷனல் நாலேஜை வைத்துக்கொண்டு நாம் அதிலிருந்து ஒரு முழுமையை செயற்கையாக உருவாக்குகின்றோம் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய புறஜீவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே நம்முடைய பிராணமயம் இருக்கின்றது இல்லையா? நம்மளுடைய பிராணமயம் அது என்ன செய்கின்றது? அதனுடைய ஈடுபாடு, அதனுடைய தீவிரமான ஈடுபாட்டின் காரணமாக அது என்ன செய்கின்றது? நம்முடைய மனதினுடைய செயல்பாட்டையும் அதனுடைய செல்வாக்கிற்கு உட்படுத்துகின்றது. அதனால்தான் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் எதனால் ஆளப்படுகின்றான் என்றால் அவனுடைய அந்த பிராணமயம், அதுதான் அந்த ஆசை, பேஷன்ஸ், இதெல்லாமே அதுதான் அதை தூண்டுகின்றது. ஆகையினால் அது என்ன செய்கின்றது? மனதையும் அது தன்னுடைய ஒரு சேவகனாக அது உபயோகிக்கின்றது. என்றால் அதற்கு வந்து அது எதை நம்பி, எதை அடிப்படையில் செயல்படுகின்றது என்றால் தன்னை உறுதி செய்து கொள்வது, செல்ஃப் அஃபர்மேஷன். ஆசை, டிசையர், ஈகோ, இது 3 தான். இது 3 அடிப்படையில் தான் நம்முடைய பிராணமயம் செயல்படுகின்றது. அதற்கு வந்து இந்த செல்ஃப் நாலேஜ், அது 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 குறித்து அது அக்கறை காட்டுவதில்லை. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய தலையீட்டுனால நம்முடைய புறஜீவனுடைய நாலேஜ் வந்து நமக்கு வந்து செக்ஷனலாக இருக்கின்றது, பகுதியாகத்தான் இருக்கின்றது. 2வது நம்முடைய பிராணமயத்தினுடைய தலையீட்டுனால என்ன நடைபெறுகின்றது? நாம் பிராணமயத்தினுடைய ஆளுமையில் தான் இருக்கின்றோம். நம்முடைய உண்மையான ஜீவன், நம்மளுடைய புறஜீவனுடைய முழுமையான செயல்பாட்டையும் நாம் சரியாக அறிய முடிவது இல்லை அப்படிங்கிறார். இந்த பிராணமயம் என்ன செய்கின்றது? நம்முடைய மனதின் மேல் அது தொடர்ச்சியாக செயல்படுகின்றது. அது நம்முடைய புறத்தோற்றத்தில் ஒரு பொய்மையான புறத்தோற்றத்தை அது தன்னுடைய அந்த ஈகோ அதை திருப்தி செய்வதற்காக புறத்தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு பொய்மையான புறத்தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த பொய்மையான புறத்தோற்றம் எல்லாமே எதன் அடிப்படையில் எழுகின்றன என்றால் எல்லாமே இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஈகோ, அதை பூர்த்தி செய்வதற்காக ஒரு பொய்மையான புறத்தோற்றங்களை நம்மளுடைய அந்த பிராணமயம் ஏற்படுத்துகின்றது. அதற்கு ஒப்ப மனதையும் ஒரு மனிதனுடைய புற அமைப்புகளையும் செயல்பட வைக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பிராணமயத்தினுடைய தலையீடு ஒருபுறம் தன்னுடைய ஆசைகளையும் ஈகோவையும் திருப்திப்படுத்துவதற்காக செயல்பட்டாலும் மறுபுறம் என்ன செய்கின்றது?
தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுதல், அந்த செல்ஃப் டிப்ரிசியேஷன், எக்ஸாஜரேட்டட் செல்ஃப் கிரிட்டிசிசம், ஒருவர் தன்னை கொடுத்து மிகுதியாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது, நான் சரியில்லை, நம்ம எதற்கும் சரியில்லை அப்படின்னு. பகவான் என்ன கூறுகின்றார், இதுவும் வந்து ஈகோவை என்னுடைய ஒரு கட்டமைப்பு தான் அப்படிங்கிறார். திஸ் இஸ் ஆல்சோ அன் ஈகோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறார். இது ரிவர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஈகோயிசம் அப்படிங்கிறார். இதுவும் ஒரு வைட்டல் ஈகோ தான் அப்படிங்கிறார். ஒருபுறம் அது ஆசை, ஆம்பிஷன், ஈகோ, தன்னை உயர்த்தி கொள்ளுதல் அப்படியும் செயல்படுது, மறுபுறம் தன்னை தாழ்த்தி கொள்ளுதல், அதுவும் ஈகோவுடைய ஒரு செயல்பாடு தான் அப்படிங்கிறார். ஸோ இந்த காரணத்தினால ஒருவருக்கு அந்த புறஜீவனுடைய உண்மையான செயல்பாட்டை அவர் அறிவது இல்லை அப்படிங்கிறார். இந்த 2 விஷயங்கள் இதில் பிரதானமாக செயல்படுகின்றன. ஒன்று, நம்மை குறித்து அறியாமை இருக்கின்றது, செல்ஃப் இக்னோரன்ஸ் இருக்கின்றது. அதில் எது சேர்க்கப்படுகின்றது? செல்ஃப் டிசெப்ஷன், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது, இது சேர்க்கப்படுகின்றது. ஆகையினால் பகவான் இறுதியாக என்ன கூறுகின்றார்? An organized self-deception is thus added to an organized self-ignorance. It is only by going within and seeing these things at their source that we can get out of this obscurity and tangle அப்படிங்கிறார். ஸோ இது வந்து பகவான் வந்து எப்படி ஒரு மனிதனுடைய இயல்பு இருக்கின்றது, அகஜீவன், அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய காஸ்மாஸ் எப்படி தொடர்பு இருக்கின்றது, இவையெல்லாம் எப்படி செயல்படுகின்றது என்ற குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை பகவான் இந்த பேராகிராஃப் 9, 10, 11 நமக்கு விளக்கி இருக்கின்றார். பேராகிராஃப் 12க்கு உள்ள போகலாம். பேராகிராஃப் 12 வந்து இன்னும் நம்ம அந்த சப்ளிமினல் பீயிங், நம்மளுடைய அந்த உள் ஜீவன், அதனுடைய அம்சங்கள் குறித்தும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் விளக்குகின்றார். உள்ளே போகலாம் அதற்கு. Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge. Paragraph 12. For a larger mental being is there within us, a larger inner vital being, even a larger inner subtle physical being, other than our surface body consciousness. And by entering into this or becoming it, identifying ourselves with it, we can observe the springs of our thoughts and feelings, the sources and motives of our action, the operative energies that build up our surface personality. For we discover and can know the inner being that secretly thinks and perceives in us, the vital being that secretly feels and acts upon life through us, the subtle physical being that secretly receives and responds to the contacts of things through our body and its organs. Thank you. Can I read, sir? Yeah, please. Explanation. We have within us a larger mental being, a larger inner vital being, and a larger inner subtle physical being other than our surface body consciousness. By entering into it, becoming it, and identifying ourselves with it, we can observe the origin of our thoughts and feelings. We can know the sources and motives of our action. We can observe the operative energies that build up our surface personality. Because we discover and can know the inner being that secretly thinks and perceives in us, we can know the vital being that secretly feels and acts upon life through us.
we can know the subtle physical being that secretly receives and responds to the contacts of things through our body and its organs. Thank you, sir. தேங்க்யூ. வெளியில இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவுட்டர் மைண்டு, அவுட்டர் வைட்டல், அப்புறம் நம்மளுடைய பாடி. இது புற அமைப்புகள். எல்லா மனிதருக்கு இருக்கக்கூடிய புற அமைப்புகள் இதுதான். இதுல தான் நம்மளுடைய ஃபங்க்ஷனிங் எல்லாமே இதுல தான் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு சமுத்திரத்தை நம்ம ஒப்பிட்டால், சமுத்திரத்துல அலைகள் வந்து மேற்புறத்தில் இருப்பது போலதான் இந்த 3 அமைப்புகளும். சமுத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல வந்து அலைகள் தான் வந்து மேல இருக்கின்றது. அதே போல நம்மளுடைய நாம் செயல்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு வெறும் அந்த மேற்புறத்தில் தான் செயல்படுகின்றோம். அவுட்டர் மைண்ட், அவுட்டர் வைட்டல், அவுட்டர் பாடி. இதற்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறார் பகவான், லார்ஜர் மென்டல் பீயிங், லார்ஜர் இன்னர் வைட்டல் பீயிங், லார்ஜர் இன்னர் சட்டில் பிசிக்கல் பீயிங். இது 3 சேர்ந்ததுதான் சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது. ஒரு இதுக்கு 2 ஒப்பீடு பண்ணலாம். ஒன்று இந்த சமுத்திரம், ஓஷன், அதுல வந்து வேவ்ஸ் தான் வந்து இது உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய மாபெரும் பிரம்மாண்டமான அந்த அமைப்பு தான் வந்து சப்லிமினல் பீயிங். இல்லை ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பழத்தினுடைய தோல் தான் வந்து நம்மளுடைய சர்ஃபேஸ் அமைப்பு. அந்த தோலுக்கும் அந்த விதைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பல்ப் பெரிய இடம். ஒரு மேங்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பல்ப்பு தான் லார்ஜர் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது. அதுதான் சப்லிமினல் பீயிங். அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து இந்த மேற்புறத்தில் தான் நாம் வாழ்கின்றோம். இந்த இடத்துல தான் எல்லாமே ஆரிஜின் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய எல்லா மோட்டிவ்ஸும் இதுதான் வந்து இனிஷியேட்டிங் செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இனிஷியேட்டிங் செல்ஃப் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் செல்ஃப் அப்படிங்கிறது பார்த்தோம். இனிஷியேட்டிங் செல்ஃப்ங்கிறது சப்லிமினல் பீயிங் தான். அங்கதான் எல்லாமே இனிஷியேட் ஆகுது. நம்மால வந்து அதனுடன் அதற்குள் நுழையும் அந்த ஒரு அதனுடனான தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, அதனுடன் 2 கலக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள், அதனுடைய தோற்றுவாய் அங்கிருந்து தான் வருகின்றது. அதை நாம் அறிகின்றோம். நம்முடைய வெளியில நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்திற்கும் வந்து அதற்கும் ஆரிஜின் அங்கதான் இருக்கு. ஏன் ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்பதற்கான அந்த ஆரிஜின் வந்து அங்கதான் இருக்கின்றது. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வெளிப்புற செயல்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடுகள் தான். சக்தி இல்லை அப்படின்னா நம்மால வெளியில செயல்பட முடியாது. அந்த சக்திகளினுடைய தோற்றுவாயும் அங்குதான் இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் பீயிங் என்ன செய்கின்றது, அதனுடைய செயல்பாட்டை நாம் அறிவதில்லை, ஆனால் அது மறைமுகமாக செயல்படுகின்றது. The inner being that secretly thinks and perceives in us. அனைத்தையும் அது உள்வாங்கிக் கொள்கின்றது, அனைத்தையும் அது புரிந்து கொள்கின்றது. வெளியில நம்ம எதெல்லாம் புரியலையோ அது புரிந்து கொள்கின்றது. இதை எப்பொழுது அறிய முடியும் என்றால், நாம் அதனுடன் 2 கலக்கும் பொழுதுதான் நம்மால வந்து அந்த இன்னர் பீயிங் எப்படி அதனுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது, அது எதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்கின்றது என்பதை அறிய முடியும். அதே போல நம்ம அந்த இன்னர் சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது இன்னர் மென்டல், இன்னர் வைட்டல், இன்னர் பிசிக்கல். ஸோ மைண்ட் வெளியில எப்படி சிந்திக்கின்றது என்பதை விட உள்ளே எப்படி அது சிந்திக்கின்றது என்பதை நாம் அறிய முடிகின்றது. ஏன்னா அனைத்திற்கும் தோற்றுவாய் உள்ளிருந்து தான் வெளிவருகின்றது. அதே போல வெளியில பிராணமயத்துல நம்மளுடைய உணர்ச்சிகள்லாம் நம்ம உணர்ச்சிகளால் ஆளப்படுகின்றோம். அவைகளெல்லாம் எப்படி தோன்றுகின்றன, ஏன் அவ்வாறு செயல்படுகின்றன, இதையெல்லாம் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதே போல நம்முடைய உடல் இருக்கின்றது, அதனுடைய உறுப்புகள் இருக்கின்றன. இந்த உடல் உறுப்புகள் வந்து பிசிக்கல், அவுட்டர் பிசிக்கல், ஸ்தூல வடிவில் நமக்கு எல்லாமே உடல் உறுப்புகள் இருக்கின்றன.
இந்த சப்ளிமினல் அந்த அமைப்பில் என்ன, நம்மளுடைய சூட்சும உடல் அங்குதான் இருக்கின்றது. சட்டில் பிசிக்கல் பீயிங் அங்குதான் இருக்கின்றது. சட்டில் பிசிக்கல் பீயிங் அப்படிங்கிறது நாம் நம்மை அறியாமலேயே அது பிரபஞ்ச சக்திகளுடன் தொடர்பில் இருக்கின்றது. பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய சக்திகளுடைய ஊடுருவல்கள் நம்முள் நடைபெறுகின்றன. அது நம்முள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. நம்மளுடைய உடலில் மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன. உடலில் நோய், உடல்ல ஒரு அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ் எல்லாமே தோன்றுகின்றன. இந்த சட்டில் பீயிங் தான் அதை ரிசீவ் பண்ணுது. இதையெல்லாம் நம்ம அறிவது இல்லை. ஆனா ஒன்ஸ் we enter into the subliminal being, இதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த சப்ளிமினல் பீயிங் அப்படிங்கிறது பகவான் ரொம்ப இங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஏன்னா வெளியில இது ஒரு இன்னர் சேம்பர்ஸ். இந்த சப்ளிமினல் பீயிங், இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், இன்னர் பிசிக்கல் என்பது நம்மளுடைய கரஸ்பாண்டிங் வெளியில் உள்ள இந்த கிராஸ் பிசிக்கல் பீயிங், அவுட்டர் வைட்டல் பீயிங், அவுட்டர் மென்டல் பீயிங், அதனுடைய இணையான உள்ளமைப்புகள் எல்லாமே சூட்சும நிலையில் உள்ளவை. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய வெளியில உள்ள பிசிக்கல் மைண்ட், மென்டல், வைட்டலை அரைகுறையாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். அது கூட நம்மளுடைய சப்ளிமினல் பார்ட்ஸ், அதனுடைய செயல்பாடுகள் குறித்து நாம் அறிவது இல்லை. ஆகையினால ஒரு மனிதன் எத்தகைய செல்வாக்கில் இருக்கின்றான், ஒரு புறம் அவனுடைய சப்ளிமினல் கான்சியஸ்னஸ், மறுபுறம் அந்த காஸ்மிக் இம்பாக்ட்ஸ். இதற்கு இடையில் தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடு சிக்கிய நிலையில் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் அவுட்டர் காஸ்மிக் இன்ஃபினிட்டி அண்ட் இன்னர் சப்ளிமினல் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறார். நமக்கு திடீரென தோன்றக்கூடிய அந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்றால் அந்த சப்ளிமினல் பீயிங்ல தான் வருகின்றது. வெளியில இருக்கக்கூடிய மைண்ட், வைட்டல், பிசிக்கல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரிசீவிங் ஸ்டேஷன்ஸ் தான். அங்க எதுவுமே ஒரிஜினலாக அங்கிருந்து ஆரம்பிப்பது இல்லை. நம்மளுடைய பண்டைய காலத்து கிரியேஷன்ஸ், ஸ்கல்ப்டர்ஸ் இருந்தாலும் சரி, ஓவியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவர்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் அந்த நிலையில் இருந்து தோன்றியவை தான். பகவான் என்ன கூறுகின்றார், இந்த சப்ளிமினல் பீயிங் நம்மளுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் ஒரு ஊற்றாக இருக்கின்றது அப்படிங்கிறார். தி ஆர் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் அவர் தாட்ஸ் அப்படிங்கிறார். நம்மளுடைய சப்ளிமினல் பார்ட்ஸ் தான் நம்மளுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு ஊற்றாக செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இந்த சப்ளிமினல் பீயிங் குறித்து இந்த சாப்டர்ல தான் பகவான் விளக்குகின்றார். 2 இடத்துல பகவான் ரொம்ப தெளிவாக விளக்குகின்றார். ஒன்று, இந்த லைவ் டிவைன்ல இந்த சாப்டர்ல ரொம்ப ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் சப்ளிமினல் பீயிங் அப்படிங்கிறது. ஏன்னா சப்ளிமினல் பீயிங் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நம்ம அடுத்து உள்ள இந்த சைக்கிக் பீயிங் அதை நம்மால அதை எட்ட முடியும். இந்த 2வது பகவான் இது குறித்த விளக்கம் அவருடைய லெட்டர்ஸ் ஆன் யோகால கொடுத்திருக்கிறார். ஆகையினால்தான் இந்த இந்த சப்ளிமினல் பீயிங் அப்படிங்கிறது இந்த புராண யோகத்துல அதிக முக்கியத்துவத்தை பெறுகின்றது. அடுத்தது போகலாம் நம்ம. Our surface thought, feeling, emotion is a complexity and confusion of impulsions from within and impacts from outside us. Our reason, our organizing intelligence can impose on it only an imperfect order. But here, within, we find the separate sources of our mental, our vital, and our physical energisms, and can see clearly the pure operations, the distinct powers, the composing elements of each, and their interplay in a clear light of self-vision.
தேங்க்யூ. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். Our surface thought, feeling, and emotion is affected on two sides. It is a complexity and confusion of impulsions from within and impacts from outside us. Our organizing intelligence can impose on our surface being only an imperfect order. We can see clearly the pure operations, the distinct powers, the composing elements of each of our mental, vital, and physical movements. We can see their interplay in a clear light of self vision. But once we enter into our inner self, that is subliminal self, we find the separate sources of our mental, vital, and physical energisms that cause their respective movements. Thank you, sir. தேங்க்யூ. இதில் ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் விட்டு ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் we can see clearly the pure operations, the distinct powers, the composing elements of our mental, vital, physical movements. Once we enter into our subliminal being, அந்த வேர்ட், அந்த subliminal being கான்டாக்ட் வைக்கும்போது தான் இது சாத்தியம். அதுதான் அங்க பகவான் அங்க மீன் பண்றார். இதெல்லாம் எப்பொழுது சாத்தியம் என்றால், அது எந்த இடத்துல வருது? பேஜ் சொல்லுங்க. இல்ல, இப்ப எக்ஸ்பிளனேஷன் படிச்சதுல our surface thought and feeling emotion is affected on two sides. அது வந்து எப்படின்னா, இட் இஸ் a complexity. அது ரொம்ப சர்ஃபேஸ் தாட் நம்ம மேல் எழுந்த வரியாக பார்த்தோம் அப்படின்னா, மேலெழுந்த வரியாக எண்ணங்கள், உணர்ச்சிகள், இதெல்லாம் நம்மளை பாதிக்கின்றது. இது இந்த மூன்று இந்த விஷயங்கள் எல்லாமே ரெண்டு சைட்ல நமக்கு ரெண்டு சைட்ல பாதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். இரண்டு தரப்பில் இருந்து அதனுடைய செயல்பாடு பாதிக்கப்படுகின்றது, அல்லது அதனுடைய இரண்டு தரப்பில் இருந்து வரக்கூடிய செல்வாக்குகளின் கீழ் நம்ம இந்த அமைப்புகள்லாம் செயல்படுகின்றது. நம்முடைய மேற்புறத்தில் தோன்றக்கூடிய எண்ணம், உணர்ச்சிகள் எல்லாமே. அது ரெண்டு சைடு என்ன அப்படின்னா, ஒன்று நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் சைடு, மற்றொன்று இந்த காஸ்மிக் சைடு. அதுதான் ரெண்டு சைடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த இம்பல்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படின்னா, உள்ளிருந்து வரக்கூடிய இந்த இம்பல்ஷன்ஸ் எல்லாம் வெளியில வரும்பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது அன்இன்டரப்டடா வந்தாதான் அதனுடைய செயல்பாடு அன்ஹிண்டர்டா இருக்கும். The moment it surfaces, there is an intervention of our outer mind, outer life and outer body. இந்த இன்டர்வென்ஷனால என்ன ஆயிடுது அப்படின்னா, உள்ளே இருந்து விஷயங்கள் வந்தாலும் அது ஒரு குழப்பத்தில் தான் நாம் உணர்கின்றோம். ஏன்னா we live on our surface. அதனால தான் பகவான் என்ன இங்கே கூறுகின்றார், இந்த our surface thought, feeling, emotion is a complexity and confusion of impulsions from within and impacts from outside us அப்படிங்கிறார். அது ஏன் அப்படி காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு உள்ளே இருந்தும் இம்பல்ஷன்ஸ் வருது, வெளியில இருந்தும் இம்பாக்ட்ஸ் வருது. நம்ம சப்லிமினல் பீயிங்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவா தெரியும். பட் நம்ம அது மாதிரி இருக்கிறது இல்லை. we live on our surface. we are sandwiched between the inner self and the cosmic self. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய மேற்புறத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், உணர்ச்சிகள், இமோஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் அ காம்ப்ளெக்சிட்டி அண்ட் கன்ஃபியூஷன் ஆஃப் இம்பல்ஷன்ஸ் அப்படிங்கிறார். இட் இஸ் அது காம்ப்ளெக்ஸா இருக்கு. நம்மளால தெளிவாக நம்ம நம்ம ஒவ்வொரு இழையாக பிரித்து அறியக்கூடிய அந்த தெளிவு நமக்கு கிடைக்கிறது இல்லை. சில சமயம் பார்த்தோன்னா கான்ட்ரரி இம்பல்ஷன்ஸ் நமக்குள்ளேயே தோன்றுகின்றது. இது எதனால ஏற்படுகின்றது என்றால், ஒருபுறம் அதனுடைய அழுத்தங்கள் உள்ளிருந்து தரப்படுகின்றன, மறுபுறம் வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், இந்த காஸ்மாஸ்ல இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள்.
இதுல நம்மளுடைய அறிவு, மனிதனுடைய அறிவு செயல்படவில்லையா அப்படின்னா அறிவு செயல்படுகின்றது. ஆனால் அது அதனுடைய செயல்பாடு ஒரு பூரணமான ஒழுங்கை அதனுடைய செயல்பாடு அமைக்க முடிவது இல்லை. அதைத்தான் பகவான் அவர் ரீசன், அவர் ஆர்கனைசிங் இன்டெலிஜென்ஸ் கேன் இம்போஸ் ஆன் இட் ஒன்லி அன் இம்பர்ஃபெக்ட் ஆர்டர் அப்படிங்கிறார். மனிதனுக்கு அறிவு செயல்படுகின்றது, ஓரளவு அவனுடைய அந்த கயாஸ்லேருந்து ஒரு ஆர்டரை கொண்டு வருது. பட் தட் ஆர்டர் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறார் பகவான். ஆனால் ஒரு மனிதன் இதற்கு புறம்பாக, இது பகவான் சொல்றது சர்ஃபேஸ்ல இருக்கிற வரைக்கும். பட் ஒன்ஸ் யூ கோ இன்டு சப்ளிமினல் பீயிங், உள்ஜீவனுக்குள்ள நம்ம போய் அதிலிருந்து செயல்படும் பொழுது நமக்கு எல்லாமே தெளிவாக தெரிகின்றது. we find the separate sources of our mental, vital and our physical energy system அப்படிங்கிறார். அங்க எப்படி பார்க்குறோம், ஒரு காம்ப்ளெக்ஸா கன்ஃபியூஷனா பார்க்குறோம் வெளியில இருக்கும் பொழுது. அதே நம்ம சப்ளிமினல் லெவலுக்கு போயிட்டு அனைத்தினுடைய தோற்றங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நம்ம ஏன் அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கின்றது என்பதை தெளிவாக தனித்தனியாக பார்க்க முடிகின்றது. we find the separate sources of our mental, our vital, our physical energy system அப்படிங்கிறார். அங்க நம்மால வெளியில உள்ள கலப்படம் இல்லாமல் அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு தூய்மையாக நமக்கு தெரிகின்றன. we can see clearly the pure operations, the distinct powers, சக்திகளினுடைய செயல்பாடுகள் தெளிவாக தனித்தனியாக நமக்கு தெரிகின்றன. ஒவ்வொரு செயல்பாடும் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது, அதனுடைய கான்ஸ்டிடியூட்டிங் எலிமெண்ட்ஸ் இது நமக்கு தெரிகின்றது. அதற்கு இடையே உள்ள அந்த பரிமாற்றம், இந்த இன்டர்பிளே, இதெல்லாம் எப்படி தெரிகின்றது, ஒரு தெளிவான அகப்பார்வை நமக்கு கிடைக்கின்றது. இன் a clear light of self vision. இதெல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னா சப்லிமினல் பீயிங்ல தான் கிடைக்குது. வெளியில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சர்ஃபேஸ் செல்ஃப்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு, கன்ஃபியூஷனா தான் இருக்கு நமக்கு எல்லாமே. அறிவு செயல்படுகின்றது. அறிவு ஒரு பூரணமான ஒரு ஒழுங்கை அதனால் கொண்டு வர முடிவதில்லை. பட் உள்ள நம்ம சப்லிமினல் பீயிங்லேருந்து நம்ம செயல்படும் பொழுது அனைத்து செயல்களினுடைய சோர்சஸ், தோற்றுவாயும் நமக்கு தெரிகின்றது. எல்லாமே தெளிவாக தெரிகின்றது. வெவ்வேறு சக்திகளினுடைய செயல்பாடுகளையும் நம்ம அறிந்து கொள்கின்றோம். வெவ்வேறு செயல்பாடுகள் அதனுடைய மூலக்கூறுகளையும் நாம் அறிந்து கொள்கின்றோம். அதனால்தான் சப்லிமினல் பீயிங் என்பது ஒரு உயர்வான ஒரு அமைப்பாக பகவான் சித்தரிக்கின்றார். சார், இந்த இவ்வளவு உயர்வான அந்த சப்ளிமினல் செல்ஃபுக்கு என்டர் பண்றதுக்கு பகவான் ஏதாவது உபாயம் சொல்லியிருக்காரா? சொல்றாரு. அதாவது பிரேக்கிங் த இன்னர் வால், அதுதான் சொல்றாரு. நம்ம உள்ள இன்டீரியரைஸ் பண்ணணும். அப்படி இன்டீரியரைஸ் பண்ணி அதாவது வெளியில நம்ம நம்பர் 1 எல்லாத்துக்கும் பேசிஸா சொல்றக்கூடிய உபாயம் என்ன அப்படின்னா மைண்டை சைலன்ஸ் பண்றது. மைண்டை சைலன்ஸ் பண்றது. அதே போல வைட்டல் வெளியில ரொம்ப, அதாவது யூசி இதுக்கு மேத்தமேட்டிக்கலா இது பண்ணுனா இது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பகவானும் அன்னையும் நிறைய பேசியிருக்கிறாங்க. கோ வித்தின் அப்படிங்கிறது நிறைய பேசியிருக்கிறாங்க. கேதர் யுவர் கான்சியஸ்னஸ் விதின், கேதர் த த்ரெட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் விதின், இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம எப்படி வாழ்கின்றோம், நம்ம we live as if our consciousness is projected outside. அதற்கு பதிலாக எப்பொழுதெல்லாம் முடியுமோ நீங்க இன்டீரியரைஸ் பண்ணி நீங்க பழக்கத்துல தான் வரும். இட் won't happen in a வெகு துரிதமாக நடைபெறாது. பட் பயிற்சி செய்து கொண்டே இருந்தா நம்ம புறத்தில் வாழ்வதற்கு பதிலாக அகத்தில் வாழ்வோம். அப்பப்ப நம்மளுடைய அந்த இன்ஃப்ளூயன்சஸ், அந்த இன்ட்யூஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். we have to go within. அதுதான் ஒரே வழி. புற மனதும் புற வைட்டல் இதுலெல்லாம் அப்படியே மெல்ல 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 நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிட்டு உள்ள போகும்பொழுது மெல்ல மெல்ல இட் இஸ் பாசிபிள் டு எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் வித் அவர் சப்லிமினல் பீயிங். இதை பத்தி நிறைய ஸ்ரீ அரபிந்தோ மதரன் பேசியிருக்கிறாங்க. பேசிக் என்ன அப்படின்னா மைண்டை சைலன்ஸ் பண்றது, வைட்டல் அதனுடைய வெளியில உள்ள விஷயங்களிலிருந்து உள்ள சுருக்கிக்கிறது. இது மாதிரி நம்ம பயிற்சியில தான் வரும். அது இட் ரிக்வயர்ஸ் அ லாங் ப்ராக்டிஸ்.
இந்த பிரேக்கிங் த இன்னர் வால் அப்படிங்கிறார் பகவான். இன்னர் வாலை வந்து நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிறார். த மொமெண்ட் யூ கோ என்டர் இன் டு திஸ் யோகா இட் ஹேப்பன்ஸ். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஓப்பன் டு த இன்னொரு உபாயம் பகவான் சொல்றாரு. பை ஓப்பனிங் டு த மதர், மதர் ஹெல்ப்ஸ் யூ டு கோ வித்தின். அதையும் பகவான் சொல்றார். ஏன்னா த மதர்ஸ் ஹெல்ப் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் த யோகா. ஸோ பை ஓப்பனிங் டு த மதர், மதர்ஸ் ஃபோர்ஸ் கேன், மதர்ஸ் பிரசன்ஸ் வித்தின் கேன் open you to your inner being அப்படிங்கிறார் பகவான். by praying to the mother, by opening to the mother, by consecrating to the mother. Okay. மேல போலாமா? Yes. Yes. We find that the contradictions and the struggles of our surface consciousness are largely due to the contrary or mutually discordant tendencies of our mental, vital, and physical parts, opposing and unreconciled with each other. And these again to the discord of many different inner possibilities of our being, and even of different personalities on each level in us, which are behind the intermixed disposition and differing tendencies of our surface nature. Thank you. சார் படிக்கட்டுங்க? Yes, madam. We find that our surface consciousness is full of contradictions and struggles. They are largely due to the contrary or mutually discordant tendencies of our mental, vital, physical parts. Again, there is discord of many different inner possibilities of our being. There is also discord of different personalities on each level in us. All these contradictory elements are behind the intermixed behavior and differing tendencies of our surface nature. Thank you, sir. Thank you. இப்போ மதர் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்கனைஸ் யுவர் பீயிங் அப்படின்னு மதர் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆர்கனைஸ் யுவர் பீயிங் அப்படின்னு. நம்மளுடைய மைண்ட், வைட்டல், பிசிக்கல் செயல்பாடை யூ ஹேவ் டு ஆர்கனைஸ் யுவர் பீயிங் அரவுண்ட் யுவர் அந்த சென்ட்ரல் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், இந்த சைக்கிக் பீயிங், அதோட நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னா, மைண்டுடைய திங்கிங், மைண்ட் ஒரு பக்கம் சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றது. அது மதர் என்ன சொல்றாங்க, இந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து வெதர் இட் இஸ் இன் லைன் வித் மை சென்ட்ரல் அப்ஜெக்டிவ். என்னுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஐ ஹாவ் டு பி இன் லைன், ஐ ஹாவ் டு பி, all my actions, all my thoughts should be aligned with my inmost being, அதாவது என்னுடைய சைக்கிக் பீயிங், என்னுடைய ட்ரூத். அதோட அலைன்ட் ஆயிருக்கா நம்மளுடைய மென்டல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். எந்தெந்த தாட்ஸ் எல்லாம் அலைன் ஆகலையோ அதை நம்ம ரிஜெக்ட் பண்றது, எந்தெந்த தாட்ஸ் எல்லாம் அலைன் ஆகி இருக்குதோ அதை நம்ம, இதெல்லாம் இது வந்து எக்ஸசைஸ். நம்முடைய வைட்டல் மூமெண்ட்ஸ், நம்முடைய வைட்டல் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கின்றது. எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும்னு பகவான் தெளிவாக பேசியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய அந்த இதோட ஒத்து போகின்றதோ அதை மாத்திரம் ஏற்றுக்கொள்வது. அதே போல இந்த பிசிக்கல் மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க பகவான் சொல்லக்கூடிய அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், அதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உணர்வு, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், மேற்புற உணர்வு நிலை, இட்ஸ் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். ஏன் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னா, இதை பகவான் என்ன கோருகின்றார், மியூச்சுவலி டிஸ்கார்டன்ட் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறார். ஏன் அப்படி இருக்கு, மனசு ஒன்று சொல்லுது,
ஆனா நம்மளுடைய வைட்டல் வேற ஒன்று சொல்லுது. வைட்டல் சொல்றத மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, இல்ல மனசு சொல்றத வைட்டல் ஒத்துக்க மாட்டேங்குது. சில சமயம் வைட்டல் ஒன்று சொல்லுது, நம்மளுடைய உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த 3 மேஜர் அமைப்புகள், மைண்ட், வைட்டல், பாடி, இது 3மே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒத்திசைவுடன் செயல்படுவது இல்லை. இதற்கு நமக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வைட்டல் தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். சில விஷயங்களை நம்ம வந்து சில இயக்கங்கள் இதெல்லாம் இது பண்ணும்பொழுது மைண்டு சொல்லும், நம்ம இதை தவிர்க்கலாமே, இது மாதிரி பேசாம தவிர்க்கலாமே, காமா இருக்கலாமே அப்படின்னு தோணும். பட் வைட்டல் வந்து கேட்காது. அதே போல வைட்டல் என்ன பண்ணும், அதுக்கு வந்து சில சமயம் வந்து ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு ஆவேசம் இருக்கும். இந்த ஆவேசத்துல என்ன பண்ணும், அது உடலை வந்து அது வந்து ஒரு உடலினுடைய கெப்பாசிட்டிக்கு மேல அது வந்து உடலை வந்து ஒரு வற்புறுத்தும். ஸோ வைட்டல் என்ன பண்ணும், மைண்டையும் தன்னுடைய ஆளுமையில் வைத்துக்கொள்ளும், உடலையும் அது மாதிரி ஆளுமையில் வைத்துக்கொள்ளும். ஆனா மைண்ட் என்ன பண்ணும், இந்த வைட்டலினுடைய செயல்பாட்டுக்கு இணங்காது. வைட்டல் மைண்டுக்கு தெரியும் இந்த பிராணமயத்தினுடைய இந்த கோரிக்கை வந்து தவறானது அப்படிங்கிறது தெரியும். உடல் வந்து ஒத்துழைப்பை கொடுக்க மறுக்கும். சில சமயம் மைண்ட் ஒரு காரியத்தை செய்யும், நம்மளுடைய வைட்டல் ஒத்துக்காது, உடல் ஒத்துக்காது. ஸோ இந்த மைண்ட், வைட்டல், பிசிக்கல், இது 3க்கு இடையிலேயே வந்து ஒரு 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 டிஸ்கார்டன்ட் டெண்டன்சிஸ், முரண்பாடுகளை கொண்ட ஒரு இயல்புகள் அமைகின்றன. டிஸ்கார்டன்ட் டெண்டன்சிஸ் வந்து மைண்ட், வைட்டல், பிசிக்கல்குள்ளே இதுக்குள்ளே இருக்கின்றது. அதனால தான் நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையில எப்பொழுதுமே இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கின்றது. இது எல்லாருக்குமே ஏற்படுகின்றது. சாதாரண மனிதர்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் மீறுவது என்பது இந்த ரொம்ப என்லைட்டண்டா இருக்கும்போது தான் சாதாரணமே இருக்கும். பட் டிகிரியும் இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா, கொஞ்சம் பக்குவமானவங்களுக்கு இதனுடைய பாதிப்பு கம்மியா இருக்கும். சில பேருக்கு ஜாஸ்தியா இருக்கும். பட் ஆவரேஜா ஹியூமன் பீயிங்க்கு இதெல்லாம் இருக்கிற விஷயம்தான். இன்னொரு டிஸ்கார்டா இருக்கு. நமக்கு எல்லாருமே வந்து பகவான் என்ன கூறுகின்றார், இந்த டிஸ்கார்ட் ஆஃப் மெனி இன்னர் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறார் ஆஃப் அவர் பீயிங். இன்னர் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருமே வந்து நம்ம வந்து இவல்யூஷன்ல இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலும் ஒவ்வொரு கட்டத்துல இருக்கும். இந்த பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தரிலிருந்தும் ஒவ்வொன்று வெளிவர முயற்சிக்கும். ஏன்னா எவ்ரிபடி இஸ் இந்த ப்ராத் ஆஃப் ப்ராக்ரஸ், ஒரு அப்வர்ட் ஸ்பைரல்ல தான் நம்ம இருக்கிறோம். அது வெளிவர முயற்சிக்கும் பொழுது நம்மளுடைய மைண்ட், வைட்டல், பிசிக்கல் ஒத்துழைப்பு கொடுக்காது. ஸோ அங்க ஒரு டிஸ்கார்டு வருதுங்க. அதே போல நமக்குள்ளே எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் வந்து ஒரே பர்சனாலிட்டி கிடையாது. we are composed of different personalities. ஒரு இன்டெலெக்சுவலா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறோம். அதே போல உணர்ச்சி வசம் பொழுது வேற ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறோம். வெறும் உடலுக்கு அடிமைப்படும் பொழுது அவன் வேற ஒரு பர்சனாலிட்டி ஆயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உடல்ல வந்து ஒரு வியாதியோ தள்ளாமையோ வந்து விட்டால் அவங்களுடைய பர்சனாலிட்டி மாறி போயிடுது. இது எல்லாருக்குமே நடைபெறக்கூடிய விஷயம்தான் அது. இந்த மனிதனுடைய டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், ஆளுமைகள், அதற்குள்ளேயே முரண்பாடு இருக்கின்றது அப்படிங்கிறார். there is also a discord of different personalities on each level in us அப்படிங்கிறார். ஸோ இவ்வளவு முரண்பாடுகள் என்ன செய்கின்றது, நம்மளுடைய இயல்பு எப்படின்னா, நம்மளுடைய மேற்புற இயல்பு எப்படி இருக்கின்றது என்றால் அனைத்தினுடைய கலவையாகத்தான் இருக்கின்றது. இன்டர்மிக்ஸ்டு பிஹேவியர், டிஃபரிங் டெண்டன்சிஸ், ஒன்றுடன் ஒன்று முரண்பட்ட இயல்புகளாகத்தான் நாம் மேற்புறத்தில் காணப்படுகின்றோம். இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு இயற்கையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். சரி, அப்ப எகைன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் வந்து உழவு சொல்றாரு அப்படின்னு நம்ம வந்து வி ஷுட் நாட் லூஸ் ஹார்ட். பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வந்து டெம்பரரின்னு தான் சொல்றார் பகவான். whereas something in the man is trying to always to progress. அவனை வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு எடுத்துக்கிட்டே போகுது. despite all these things man is progressing. எல்லாருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது எப்படி வர்றதுன்னு அதனால தான் மனிதன் வந்து அந்த கான்ஸ்டன்ட் ஆஸ்பிரேஷன்ல இருக்கிறான். இதை மீறி வர முடியும். பட் பகவான் வந்து அவருடைய அப்ரோச் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து
அதனுடைய எல்லா விஷயங்களையும் த்ரெட்பேரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனால பகவான் வந்து கம்ப்ளீட்டா வந்து மனிதனுடைய அந்த இன்னர் சைக்காலஜி எப்படி செயல்படுகின்றது என்பதை ரொம்ப தெளிவாக விளக்குகின்றார். இது குறித்த அவேர்னஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதற்காகத்தான் பகவான் இதை விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். But while on the surface, their action is mixed together, confused and conflicting. Here in our depths, they can be seen and worked upon in their independent and separate nature and action, and a harmonization of them by the mental being in us, leader of the life and body. இங்க ஒரு ஃபுட்நோட் பகவான் கொடுக்கிறார். முண்டக உபனிஷத் 2.2.7ல மனோமய பிராண சரீர நேதா அப்படின்னு கொடுத்திருக்கார். வில் கோ பேக் டு த மெயின் டெக்ஸ்ட் அகெயின். ஆர் பெட்டர் பை தி சென்ட்ரல் சைக்கிக் என்டிட்டி. It is not so difficult, provided we have the right psychic and mental will in the endeavor. For if it is with the vital ego motive that we make the entry into the subliminal being, it may result in serious dangers and disaster, or at the least an exaggeration of ego, self-affirmation and desire, an enlarged and more powerful ignorance instead of an enlarged and more powerful knowledge. Thank you. Explanation. படிக்கவா சார்? Yes, sir. Our mental, vital and physical movements are mixed together, confused and conflicting only on our surface being. But in our inner subliminal being, they are independent and separate nature, and action can be seen and can be mended. Their differing actions can be harmonized by the mental being, Manomaya Purusha, in us, which is the leader of the life and body. They can be harmonized still better by the central psychic entity in us. For that, we should have the right psychic and mental will in our effort. If one enters into the subliminal being with a vital ego motive, it may result in serious dangers and disasters. It would result It would result in an exaggeration of ego, self-affirmation and desire. One would end up with an enlarged and more powerful ignorance instead of an enlarged and more powerful knowledge. Thank you, sir. Thank you. இப்போ சுந்தர் சார் கூட கேட்டார், எப்படி என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணணும் நம்ம? பகவான் இங்க வந்து என்ன கோருகின்றார்? இந்த மேற்புறத்தில் தான் வந்து நம்மளுடைய பிராணமய, மனோமய, பாடிலி மூவ்மெண்ட்ஸ், இயக்கங்கள் எல்லாம் வந்து மேற்புறத்தில் தான் வந்து ஒன்றுடன் ஒன்று கலந்து குழப்பமான நிலையில், முரண்பட்ட நிலையில் இருக்கின்றது. எல்லாமே மேற்புறத்தில் தான் அவ்வாறு இருக்கின்றது. ஞாபகம் வச்சுக்கணும், மேற்புறத்தில் தான் இவ்வாறு இருக்கின்றது, உள்ள அது மாதிரி கிடையாது அப்படிங்கிறார். எங்க? நம்மளுடைய சப்லிமினல் பீயிங்ல அது மாதிரி கிடையாது. அங்க எல்லாமே வந்து ஒன்றுடன் ஒன்று தனித்தனியாக செயல்படுகின்றன. அதனுடைய செயல்பாடுகளை நன்றாக அறிய முடியும். ஆதலால் அதன் மீது நாம் செயல்பட முடியும். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். நம்மால வந்து அதன் மீது செயல்பட முடியும். எந்த இயக்கத்தை அனுமதிக்க வேண்டுமோ, அந்த எந்த எந்த எண்ணங்களை அனுமதிக்க வேண்டுமோ அதை மாத்திரமே அனுமதிக்க முடியும். எந்த பிராணமய இயக்கத்தை அனுமதிக்க முடியுமோ அதை மாத்திரமே அனுமதிக்க முடியும். ஆகையினால இது எப்போ அப்படின்னா, ஒருவருக்கு வெளிப்புறத்தில் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் பீயிங்ல வந்து அதனுடைய தோற்றுவாய் நம்ம அந்த தோற்றுவாய்க்கே நாம் செல்வதனால அதனுடைய தனித்தனியான செயல்பாடுகளையும் இயல்புகளையும் நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் அதன் மீது செயல்பட முடியும் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, பகவான் வந்து என்ன கோருகின்றார்? இந்த உபநிடத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டுகின்றார்.
இந்த எது வந்து ஒருவனுடைய ஜீவனினுடைய ஒரு தலையான அங்கமாக இருக்கின்றது என்று அந்த உபநிடதம் கூறுகின்றது என்றால் அவருடைய ஒருவருடைய மனோமய புருஷா, இந்த மென்டல் பீயிங் இன்னஸ், த புருஷா எலிமெண்ட் ஆஃப் த மைண்ட். இங்க அவுட்டர் மைண்ட் கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய அந்த மென்டல் புருஷா. அதுதான் வந்து என்ன செய்யும், அனைத்து இயக்கங்களையும் ஒரு ஒத்திசைவுடன் அமைக்கக்கூடிய திறன் அதற்கு இருக்கின்றது. ஏனென்றால் அது வாழ்வு, உடல், அதற்கெல்லாம் அது தலைமையாக செயல்படக்கூடிய ஒரு திறன் அந்த மனோமய புருஷனுக்கு உண்டு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உபநிடதத்திலிருந்து மேற்கோள் காட்டுகின்றார். இதையும் தாண்டி ஒரு உயர்வான நிலை எது என்றால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த சைத்திய கூறு, சென்ட்ரல் சைக்கிக் என்டிட்டி அப்படிங்கிறார். அது வந்து இட் கேன் ஸ்டில் பெட்டர் ஆர்கனைஸ் அவர் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. இதற்கு என்ன வழி அப்படின்னா பகவான் வந்து என்ன சொல்றார், ரைட் சைக்கிக் அண்ட் மென்டல் வில் இன் அவர் எஃபர்ட். நம்மளுடைய முயற்சியில சரியான ஒரு சைத்திய மனோபாவம், அந்த சைத்திய மனோபாவத்துடன் ஒன்றை அணுகணும். சரியான ஒரு சங்கல்பம், மென்டல் வில் அப்படிங்கிறார். அது ஏன் சரியான ஒரு ரைட் சைக்கிக் நாலேஜ் வேணும், சைக்கிக் டிஸ்கிரிமினேஷன் வேணும்னு ஏன் சொல்றது அப்படின்னா, இந்த இந்த மைண்ட்லேருந்து உள்ள பகவான் வந்து அவருடைய லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் கூட சொல்லியிருக்கிறார். இந்த மைண்ட்லேருந்து பிசிக்கல் மைண்ட், பிசிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து உள்ள போகும்பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரை நம்ம உடைத்து கொண்டு தான் உள்ளே செல்கின்றோம். அப்பொழுது அந்த இடைப்பட்ட பிரதேசத்துல வந்து நிறைய கவர்ச்சிகரமான சக்திகள்லாம் இருக்கும். இந்த சக்திகள்லாம் என்ன பண்ணும், அந்த யோக பாதையில் செல்பவர்களை வந்து திசை திருப்போம். அதனால்தான் அங்க பகவான் என்ன கூறுகின்றார், அந்த கிளாரிட்டி வேணும், சின்சியரிட்டி, நேர்மை வேணும். அந்த சக்திகள் வந்து நம்ம வந்து சக்திகளின் மூலமாக நம்மை புகழ் பெறணும், அதன் மூலமாக இன்னும் நாம் ஒரு அதிக சக்தியுடன் செயல்பட வேண்டும். நம்மளுடைய ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இதையெல்லாம் செய்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு முடியும் அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த சைக்கிக் டிஸ்கிரிமினேஷன், ரைட் சைக்கிங் அண்ட் மென்டல் வில், சின்சியரிட்டி இன் அவர் எஃபர்ட், வி வாண்ட் ஒன்லி த டிவைன். அவ்வளவுதான், வேற எதுவுமே வேணாம். எனக்கு என்னுடைய புகழ், இதன் மூலமாக எனக்கு புகழ் கிடைக்கின்றதா, எனக்கு இதன் மூலமாக சக்தி வேணும். நிறைய நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல வர்றவங்களுக்கு எல்லாமே அவர்களுடைய முந்தைய பிறவியினுடைய காரணத்தின் காரணமாக அவர்களுக்கு இத்தகைய சித்திகள் கிட்டுகின்றன. they stumble upon such powers, they are able to gain entry to the subliminal being. பட் என்ன நடைபெறுகின்றது என்றால் அவர்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாதனால ரொம்ப எளிமையாக, சுலபமாக இத்தகைய இடையில் உள்ள சக்திகளுக்கு அவர்கள் வந்து அதற்கு மயங்கி அதனால வந்து வசியப்பட்டு விடுகின்றார்கள். அதனால தான் வந்து நிறைய நம்ம பார்க்குறோம், எல்லா ஸ்பிரிச்சுவல் லைன்லையும் பார்க்குறோம். எல்லாத்துலேயும் வந்து பொய்மை ஏன் இருக்கு அப்படின்னா, இந்த பொய்யான சாமியார்கள் இவங்கெல்லாம் ஏன் வர்றாங்க அப்படின்னா இந்த காரணம் தான். அவங்க எல்லாருக்கும் பேசிஸா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈகோ வந்து அவங்க வந்து மிகைப்படுத்தி கொள்ளணும், தான் பெரிய ஆளு அப்படிங்கிறத காட்டிக்கணும், தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும். இது எல்லாருக்கும் நிறைய பார்க்குறோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட்ஸ்ல இது வந்து டேஞ்சர். இதுல வந்து ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா பெரிய அழிவுல கொண்டு முடியும் அப்படிங்கிறார் பகவான். பகவான் என்ன கூறுகின்றார், நாம் எதுக்கு இங்க வர்றோம், இந்த பாதையில தொடரும், இந்த யோகத்தை செய்கின்றோம், சாதனை செய்கின்றோம் என்றால் நமக்கு வந்து அறியாமையிலிருந்து விடுபடணும், நம்பர் 1. அதே போல நம்மளுடைய ஞானம் வந்து ஒரு அகண்ட ஞானத்தை, ஒரு பூரணமான ஞானத்தை பெற வேண்டும் என்று நாம் இந்த முயற்சியில் இறங்குகின்றோம். அதற்கு பதிலாக நாம் அந்த ஈகோவின் அடிப்படையில் செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த அறியாமையில் கொண்டு போய் அதை நம்ம சேர்க்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
மதர் அண்ட் ஷி அரபிந்தோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹில்லில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஆரம்பத்திலே சொல்லுவாங்க வளைவுகள், ஜாக்கிரதை, ஆபத்து அப்படின்னு போட்டுட்டே வருவாங்க. அதே போல மதர் அண்ட் ஷி அரபிந்தோவனுடைய லெட்டர்ஸ்ல இந்த எச்சரிக்கை வந்து தொடர்ந்து அவர்கள் கொடுத்து கொண்டே வருகின்றார்கள். எச்சரிக்கை, பி சின்சியர் இன் யோர், என்ன வேணுங்கிறதுல சின்சியரா இருக்கணும். நீங்க டிவைன் தான் வேணும், அதை ரீச் பண்ணணும், அதுதான் சின்சியரா, அதுதான் வந்து சின்சியர் ஆகுது. இதுல ஆம்பிஷன், ஈகோ இருந்தது அப்படின்னா அவுட் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பேரை பார்க்குறோம், ஈவன் மதர் அண்ட் ஷி அரபிந்தோ மூமெண்ட்ஸ்லேயே நம்ம நிறைய பேர் வந்து அந்த ஈகோவுக்கும் புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அவங்க வந்து திசை மாறி போய்விடுவதை நம்ம பார்க்குறோம். அதைத்தான் பகவான் இங்கே கோருகின்றார். ரைட் சைக்கிக் அண்ட் மென்டல் வில் இன் அவர் எஃபர்ட் வேணும் அப்படிங்கிறார். அதனோட தான் நீ போகணும். இது இல்லாமல் நீ ஆம்பிஷன், ஈகோ, செல்ஃப் அஃபர்மேஷன், ஆசை, இதோட இந்த ரீஜன்ல நுழைஞ்ச அப்படின்னா ஆபத்துல தான் கொண்டு முடியும் அப்படிங்கிறார். சீரியஸ் டேஞ்சர்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார், இந்த முண்டக உபநிஷதம் 2:2:7 அது ஃபுல் ஸ்லோகத்தை வாசிக்கட்டுமா சார்? சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும். வாசிங்க வாசிங்க வாசிங்க. தேங்க்யூ சார். ய சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்யைஷ மஹிமா புவி திவ்யே பிரம்மபுரே சேஷ வ்யோம்நாத்யாத்மா பிரதிஷ்டித்ததः மனோமய பிராணசரீர நேதா பிரதிஷ்டோதோ அன்னே ஹிருதயம் சந்நிதாய தத் விஜ்ஞானேன பரிபஷ்யந்தி தீரா ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி. இறைவன் எல்லாம் அறிந்தவர், அனைத்து அறிவு வடிவானவர், ஆனந்த வடிவினார், அழிவற்றவர். இந்த உலகம் யாருடைய மகிமையோ அந்த இறைவன் ஒளிமயமான இதயத்தில் உள்ள வெளியே ஆன்மாவாக ஒளிர்கிறார். மனமாக அமைந்து பிராணனையும் உடம்பையும் வழி நடத்துகிறார். இதயத்தில் நிலை பெற்றவராக உடம்பு முழுவதும் வியாபித்திருக்கிறார். விழிப்புணர்வு பெற்றவர்கள் தங்கள் புத்தியால் அவரை அறிகிறார்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ வெரி மச். அதாவது இந்த ஆத்ம நாலேஜ், த நாலேஜ் ஆஃப் ஆத்மன், இதை குறித்து தான் நீங்க குறிப்பிடுகின்றார்கள். இதில் மனதிற்கும் பங்கு உண்டு. இதைத்தான் இது 2 விஷயம் சொல்றாங்க. மனதிற்கும் அந்த மனோமய புருஷன் இதற்கும் பங்கு உண்டு. ஏனென்றால் மைண்ட் அதுதான் வந்து அந்த பாடியையும் சென்சஸையும் வழி நடத்துகின்றது. ஆத்மன் வந்து அதற்கெல்லாம் மேல் உள்ளது. அது வந்து அதனுடைய வழி நடத்துதல்ல வந்து மிஸ்டேக்ஸே இருக்காது. அதுதான் பகவான் என்ன கூறுகின்றார், which is still better harmonized, they can be harmonized still better by the central psychic entity அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Moreover, we find in this inner or subliminal being the means of directly distinguishing between what rises from within and what comes to us from outside, from others or from universal nature. And it becomes possible to exercise a control, a choice, a power of willed reception, rejection, and selection, a clear power of self-building and harmonization which we do not possess, or can operate very imperfectly in our composed surface personality, but which is the prerogative of our inner person. For by this entry into the depths of inner being, no longer quite veiled, no longer obliged to exercise a fragmentary influence on its outer instrumental consciousness, is able to formulate itself more luminously in our life
in the physical universe. Thank you, sir. Thank you. Was it Explanation. Yes, sir. Yes, sir. Explanation. Once we enter into the subliminal being, we are able to find the means of distinguishing between what rises from within and what comes to us from outside. We are able to perceive what comes to us from others and the universal nature. Therefore, it becomes possible for us to exercise a control, a choice, a power of willed reception, rejection, and selection. We get a clear power of self-building and harmonization. We do not possess this power in our composed surface personality. Even if we have, it can operate very imperfectly in our surface being. This power is an exclusive possession of our inner person, subliminal self. By entry into the depths, the action of our inner being no longer remains veiled. It becomes more explicit. It no longer needs to exercise its influence on the outer instrumental consciousness in a fragmentary manner. It is able to formulate itself more luminously in our life in the physical universe. Thank you. Thank you, sir. Thank you. நமக்கு வந்து யூஸ்வலா நம்மளுடைய மனதினுடைய எண்ணங்கள் we are being bombarded by thoughts அப்படிங்கிறாங்க. மைண்ட் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. அந்த தாட்ஸ் வந்து பம்பார்டட் பை தாட்ஸ். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த தாட்ஸ் எல்லாம் நம்மகிட்டேருந்து வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். தே ஆர் நாட் அவர் ஓன். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் காஸ்மாஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் அவர் டீப்பர் செல்ஃப். அதே போல நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த வைட்டல் மூமெண்ட்ஸ், உணர்ச்சிகள், எல்லா விதமான பிராணமய இயக்கங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வெளியிலேருந்து வருது, உள்ளே இருந்தும் வருது. எகெயின் இந்த பாடியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது. பாடியை சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த உடலும் வந்து வெளியில் உள்ள சக்திகளினால நமக்கு அதனால் தாக்கம் ஏற்படுகின்றது, உடல் நலம் கெடுகின்றது. உள்ளிருந்து வரக்கூடிய சக்தியினாலும் உடல் நலம் கெடுகின்றது. ஸோ 2 விதமான பாதிப்புகளுக்கு நாம் உள்ளாகின்றோம். உள்ளே இருந்தும் வருது, வெளியிலிருந்தும் வருது. அதனால தான் ஏற்கனவே சொன்னோம், we are sandwiched between the two parts, நம்மளுடைய இன்னர் அவுட்டர், இதுக்கு 2ல சாண்ட்விச் ஆகி இருக்கிறதா நம்மளுடைய சர்ஃபேஸ் செல்ஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால தான் நமக்கு தெரிவதில்லை எது நமக்கு உள்ள வருது, எது நமக்கு உள்ளே இருந்து வருது, எது நமக்கு வெளியிலேருந்து வருது, நம்முள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, அது வந்து விரும்பத்தக்கதா அல்லது விளக்கப்பட வேண்டியதா அப்படிங்கிறது நம்ம அறிவது இல்லை. என்ன காரணம்னா நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கிறோம். பட் ஒன்ஸ் வி என்டர் அண்ட் லிவ் இன் அவர் சப்ளிமினல் பீயிங், உள்ளர இன்னர்லே லிவிங் வித்தின், அகத்தில் இருந்து வாழும் பொழுது நம்ம சப்ளிமினல் பீயிங்ல இருந்து அதனுடைய செல்வாக்கில் இருக்கின்றோம். அப்பொழுது வந்து நம்மால வந்து பார்க்க முடியும் எது வந்து நம்முள் இருந்து எழுகின்றது, எந்த இயக்கம் நம்முள் இருந்து எழுகின்றது, எந்த சக்தி அல்லது எந்த இயக்கம் பாதிப்பு வெளியிலிருந்து காஸ்மாஸ்ல இருந்து, பிரபஞ்சத்திலிருந்து வருகின்றது. வெளியிலிருந்து மற்றவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த தேவையற்ற அதிர்வுகள், பிரபஞ்ச சக்தியிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியினுடைய ஊடுருவல்கள், இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம பார்க்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மால வந்து we can exercise a control, அதன் மீது ஒரு கட்டுப்பாட்டை நம்மால வந்து கொண்டு வர முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். இந்த இயக்கங்களை தான் நான் அனுமதிப்பேன், இந்த இயக்கங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தேர்ந்தெடுக்க முடியும். a power of willed reception. ஓகே, இது எனக்கு தேவை, இதை நான் வரவேற்பேன் என்று தேர்ந்து ஒரு இயக்கத்தை நம்முள் வரவழைப்பது, அதைத்தான் பகவான் a power of willed reception. ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நமக்குள்ள வருது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து we should have a power of willed reception. அதே போல தேவையற்ற இயக்கங்கள் வரும்போது அது ரிஜெக்ஷன் வேணும், அதை நாம் விளக்க வேண்டும். அதே போல எது வேண்டும், எது
தேவையில்லை என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த திறனையும் நாம் அறிகின்றோம். இதெல்லாம் எப்படி நடைபெறுகின்றது என்றால், உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ரிமினல் பீயிங் அதிலிருந்து செயல்படும் பொழுது இத்தகைய திறன்களை நாம் அடைகின்றோம். இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே நாமே பண்ணி கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒன்ஸ் நம்ம வந்து பகவான் த மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ அவங்கள்ட்ட வந்த பிறகு நிச்சயமாக நம்ம வந்து வில் பிகம் மோர் சென்சிட்டிவ். மே நாட் பி ஃபுல்லி அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சப்லிமினல் பீயிங், பட் ஒவ்வொருவரும் தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு உரிய நிலையில நிச்சயமாக ஒன்றை கூற முடியும். தே வுட் ஹவ் பிகம் மோர் சென்சிட்டிவ் டு தீஸ் இன்ஃப்ளூயன்சஸ். சில பேரோட பழகும் பொழுது, தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவோம். சில பேருடைய கருத்துக்கள் வந்து நம்ம அப்படியே அவங்க சொல்லும் பொழுதே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சில இடத்துக்கு போகிறத விரும்ப மாட்டோம். இதெல்லாம் வந்து நமக்குள்ளேயே வளர ஆரம்பிச்சிடும். இந்த திறமைகள் எல்லாமே வந்து இந்த திறன்கள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வளருகின்றது. மேபி நம்ம அதை உணர்வதில்லை, பட் we do it. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. ஆனால் இதை வந்து நம்ம வெறும் மேற்புறத்திலேயே இருக்கும் பொழுது சாத்தியம் இல்லை. இந்த சக்தி, இந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர்னா என்ன அர்த்தம்? ஒன்று இது வேண்டும், இது அல்லது வேண்டாம் என்று அந்த டிஸ்கிரிமினேட் செய்யக்கூடிய அந்த சக்தியை நாம் நம்மளுடைய மேற்புற அமைப்பு கொண்டது இல்லை அப்படிங்கிறார். அப்படியே இருந்தாலும் கூட அது வந்து நம்மளுடைய மேற்புறத்துல வந்து ஒரு பூரணமான நிலையில் செயல்படுவதில்லை. இது வந்து எதற்கு சாத்தியம், முழு சாத்தியம், இதனுடைய முழு சக்தியும் எங்கு முழு வீச்சில் செயல்படுகின்றது என்றால் நம்முடைய சப்லிமினல் பீயிங். அதனால்தான் பகவான் இங்க இறுதியாக என்ன கூறுகின்றார்? நம்ம ஆழத்தில் இருந்து சப்லிமினல் பீயிங் அதிலிருந்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடு மேலோங்கி இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், தற்பொழுது எந்த நிலையில் செயல்படுகின்றது? அது ஒரு திரைக்கு பின்னால் நம்முடைய சப்லிமினல் பீயிங் உள்ஜீவன் செயல்படுகின்றது. ஆனால் நம்ம அதிலேயே இருந்து வாழ துவங்கிவிட்டால் அது வந்து அதனுடைய செயல்பாடு நன்றாக வெளிவந்து மேற்புறத்தில் அதனுடைய செயல்பாடை உணர்கின்றோம். அதனுடைய புற அமைப்புகளின் மீது அதனுடைய செல்வாக்கு வந்து தற்பொழுது இருப்பது போல இங்கும் அங்கமாக இருக்காது, முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறார். எல்லாமே ஒரு ஒளி பொருந்திய ஒரு செயல்பாடாக நம்மளுடைய புறவாழ்வின் செயல்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் அமையும் என்று பகவான் முடிக்கின்றார். புவனசுந்தரி மேடம் அவங்க ரைஸ் பண்ணாங்க. இல்ல இதுல வந்து பகவான் வந்து 3 இதை கொடுத்துருக்கார். ஃப்ரம் விதின், distinguishing between what rises from within and what comes to us from outside, from others or from universal nature அப்படின்னு கொடுக்க. இந்த அவுட் சைடுறது வந்து நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிற மனிதர்களோட பழகிறது, சுற்றுப்புற சூழ்நிலை, ஒரு முரட்டுத்தனமான மக்கள் இருக்கிற இடத்துல இருக்கும் பொழுது அந்த குணங்கள் நமக்கு படுகின்றன. அதே மாதிரி வந்து ஃப்ரம் அதர்ஸ்ன்ற பொழுது ஒரு மாப் மென்டாலிட்டி, நல்ல சாத்வீகமா ஒருத்தன் இருக்கக்கூடிய ஒரு கும்பல்ல கூச்சல் போட்டு கொண்டு போயின்ற கும்பல்ல போகும்போது அவனை அறியாமலேயே கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அவனுடைய இயல்பான நேச்சர் வந்து அப்படி இருக்காது. அது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு சாதுக்கள் கூட்டத்துல இருக்கும் பொழுது தன்னால மனசு வந்து அந்த சாதுக்கள் சங்கத்துல என்ன பேசுறான், என்ன மேற்கொண்டு அதுல படிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் தான் போகுமே ஒழிய. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அதனுடைய பிளே வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு வந்து இங்க பகவான் காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா this makes us to select our circumstance where we should live or with whom we should move. அது எல்லாத்தையும் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு பகவான் சொல்றாரு நான் நினைக்கிறேன். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துக்கு நம்ம போறோம்ன்றது வந்து ஒரு பெரிய இது. அதுக்கு வந்து இதுல கூட ஒரு கதை உண்டு. ஒரு 2 கிளிகளை வந்து ஒரு வேடன் பிடிச்சு கொண்டு வரான். ஒரு கிளிய வந்து இந்த சாதுக்கள்ல இருக்கிற அந்த வேதம் சொல்ற இடத்துல அங்க கொண்டு வந்து அந்த கூண்டுல வச்சு இருக்காங்க. அங்க வந்து வர்றவங்க வாங்கோ உட்காருங்கோ என்ன சாப்பிடுங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க எல்லாம். அதெல்லாம் அந்த கிளி கற்றுக்கொள்கின்றது. அதே மாதிரி இன்னொரு கிளிய வந்து திருடர்கள் இருந்து அவங்க வாங்கி வைக்கும் பொழுது அங்க எப்பொழுதுமே வந்து அடி கொல்லு குத்து, அவனை விடாத, கட்டி போடு, இதே மாதிரி இருக்கும். சோ இது யாரும் வந்தா கூட உடனே அவனை பிடி கட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. சோ எந்த இடத்துல நம்ம வாழறோன்றத பொறுத்து கூட வந்து நம்மளுடைய இது அமைகின்றது, நம்முடைய
அந்த மாற்றங்கள் அமைகின்றன. இயல்பான நேச்சரை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்த முடியாதபடிக்கு கூட போகின்றது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நிச்சயமாக. அதாவது பகவான் நீங்க சொன்ன மாதிரி 2 தான் சொல்றாரு. அது 2 கமா போட்டதுனால அது இதா இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து வாட் ரைசஸ் ஃப்ரம் விதின், நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய விஷயங்கள். 2வது வாட் கம்ஸ் டு அஸ் ஃப்ரம் அவுட் சைட். அவுட் சைடுங்கிற கிளாசிபிகேஷன்ல தான் எல்லாமே வந்துருது. ஃப்ரம் அதர்ஸ் ஆர் ஃப்ரம் யூனிவர்சல் நேச்சர் அப்படிங்கிறது தான் அவுட் சைடு அப்படின்றாரு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இதோடைய பாதிப்பு வந்து நிறைய வெளியிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள் இருக்கின்றது. அது வந்து ஒரு தனி மனிதனுடைய அந்த அவனுடைய நேச்சரை வந்து பாதிக்கின்றது. இப்ப இதுக்கு இந்த ஆனந்த சாகருக்காக நாங்க ஒரு கட்டுரையை ப்ரிப்பேர் பண்ணினேன். வால்யூம் மதருடைய வால்யூம் 4ல கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மதர் 4 33, 37ல மதர் வந்து கூறுகின்றார்கள். அவங்க என்ன அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பே என்கிட்ட இருக்கு. நான் தமிழ் மொழிபெயர்ப்பே படிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்ப நீங்க சொன்னதுனால இது ரொம்ப ரெலவெண்டா இருக்குது. நான் படிக்கிறேன், தமிழ்லயே டைரக்டா படிக்கிறேன். ஸோ தட் இட் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை ஆல். நீங்கள் இதை மதருடைய ஸ்டேட்மெண்ட் வால்யூம் 4ல, நீங்கள் மற்றவர்களிடமிருந்து பிரிந்திருக்கும் தனி ஒருமையானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வு என்பது தொடர்ச்சியான சக்திகளின், உணர்வு நிலைகளின், அதிர்வுகளின், இயக்கங்களின் பரிமாற்றத்தை கொண்டது. ஒரு கூட்டத்தில் இருப்பதை போன்றது. ஒவ்வொருவரும் தள்ளும் பொழுது அனைவரும் முன்னே செல்கின்றனர். அனைவரும் பின்னுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொருவரும் பின்னுக்கு செல்கின்றனர். அதே போன்றதுதான் ஒருவரது அக உலகம், ஒருவரது உணர்வு நிலை. எவ்வளவு முறை மனிதர்கள் படபடப்புடன், கோபத்துடன், மோசமான மனநிலையுடன் இருக்கும் பிற மனிதர்களை சந்திக்க நேர்ந்தால் தாமும் அவ்வாறே படபடப்புடனும் கோபமாகவும் மோசமான மனநிலையுடன் மாறுகின்றார்கள். ஏன் இது மதருடைய ஸ்டேட்மெண்ட் தமிழ்ல மொழிபெயர்த்தது. ஏன் சிலருக்கு எதிராக விளையாடும் பொழுது சிலருக்கு நன்றாகவும், சிலருக்கு எதிராக விளையாடும் பொழுது மோசமாகவும் விளையாடுகிறீர்கள்? ஏன் மிகவும் அமைதியாக இருக்கும் சிலர் ஒரு சீற்றம் கொண்ட கூட்டத்தில் இருக்கும் பொழுது தாமும் சீற்றம் கொள்கின்றார்கள்? இதை ஒருவரும் அறிவது இல்லை. ஏதோ ஒன்று அவர்களை கடந்து செல்கிறது. அது அவர்களது உணர்வு நிலையை முற்றிலுமாக துடைத்து அழிக்கின்றது. ஒருவர் கூட்டமைப்பில் தனித்துவத்துடன் இருப்பதற்கு அவர் முற்றிலும் தன்னை குறித்த உணர்வு நிலையை கொண்டவராக இருத்தல் வேண்டும். அது எந்த தன்னை குறித்து என்றால் அது அவரது ஜீவனின் மெய்மையை குறித்ததாகும். ட்ரூத் ஆஃப் ஒன்ஸ் பீயிங். அது குறித்த உணர்வு நிலை ஒருவருக்கு இல்லையெனில் அவர் அனைத்து விஷயங்களாலும் அலைக்கழிக்கப்படுவார். ஒட்டுமொத்த எண்ணம், ஒட்டுமொத்த யோசனைகள் மிகவும் வலிமையான செல்வாக்குடன் தனிமனித எண்ணத்தின் மீது செயல்புரிகின்றன. இதை ஒருவர் கவனிப்பது இல்லை. ஒருவர் தான் சிந்திக்கிறோம் என்று எண்ணுகிறார். ஆனால் உண்மையிலேயே அவர் சார்ந்துள்ள கூட்டமைப்பு, கலெக்டிவிட்டி அவ்வாறு சிந்திக்கிறது. ஒரு கூட்டம் என்பது தனிமனிதனை விட தரம் தாழ்ந்தது. ஒரே மாதிரியான மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுள் தனியே இருப்பவர்கள் கூட்டத்தில் இருப்பவர்களை விட சில படிகள் உயர்ந்தே இருக்கின்றார்கள். ஒரு சிறிய பயிற்சியை ஒருவர் துவங்கலாம். ஒவ்வொரு நாளின் துவக்கத்திற்கு முன்னர் என்ன பேசுகிறேனோ அது குறித்து சிந்திக்காமல் நான் பேச மாட்டேன் என்ற உறுதியை ஒருவர் மேற்கொள்ளலாம். ஏனெனில் ஒருவர் எதை கூற விரும்பவில்லையோ அது அவர் வாயிலிருந்து வருவதற்கு தயாராக உள்ளது. அவர் மிகவும் உணர்வுள்ள முயற்சியுடன் அது வெளிவருவதை தடுக்க வேண்டி உள்ளது. பொய் பேசக்கூடாது என்று மிகவும் உன்னிப்பாக கவனத்துடன் இருப்பவர்களை நான் அறிவேன். அவர்கள் ஒரு கூட்டத்தில் உள்ளபோது பொய் பேச ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு பொய் பேசும் விருப்பமோ நோக்கமோ இருப்பதில்லை. இருப்பினும் அவர்கள் பொய் பேசுவது ஏன்? அவர்கள் பொய் பேசுபவர்களின் சகவாசத்தில் இருப்பதுதான். அங்கு பொய்மையின் சூழல் நிலவுகிறது. இந்த நோயில் அவர்கள் சிக்கிக் கொள்கின்றார்கள். இதுதான் வந்து மதர் வந்து இதுல வந்து எப்படி இண்டிவிஜுவாலிட்டியை வந்து நம்ம பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து
தான் சார்ந்திருக்கும் கூட்டத்தினால எப்படி வந்து அதனுடைய பாதிப்பு, இந்த அவுட் சைடுன்னு சொன்னோமே, எப்படி வந்து ஒரு அவுட் சைடு வந்து ஒரு தனி மனிதனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை பாதிக்கின்றது, நேச்சரை வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்க பத்தி தான் மதர் வந்து சொல்றாங்க இதுக்கு. இதனுடைய முழு கட்டுரை வந்து ஆனந்தசாகர்ல இந்த மந்த் வருது. ஆமா சார், அது படிச்சிருக்கேன். வேற ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம், இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல இங்க பகவான் சொல்லி இருக்கின்ற அந்த பவர் ஆஃப் வில்ட் ரிசெப்ஷன், ரிஜெக்ஷன் அண்ட் செலக்ஷன், a clear power of self building and harmonization அப்படின்றதெல்லாம் வந்து ஒன் கேன் டெவலப் அப்படின்ற அர்த்தத்துலதான் இங்க வந்து பகவான் சொல்லியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இதுதான் வந்து ஆமா, இதுதான் நம்ம வந்து சாவித்ரியில பாக்குறோம், ஃபேட்ன்ற வேறொரு விதத்துல பாக்குறோம். அது there are two paths before us, each one of us has two paths. One is choosing the right path, the other which leads to the divine. The other one is body mind life. அதுல போற மாதிரி போகலாம். So what the path you are choosing is makes your fate அப்படின்னு நாங்க பகவான் சொல்லியிருக்கேன். இங்கேயும் அதே கருத்து வர்றதுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக. there is a freedom at every step அப்படிங்கிறது தான் பகவான் அந்த சாவித்திரிலேயே வரும். நம்ம நினைக்கிற மாதிரி we are not always the fate bound கிடையாது. there is a freedom at every step அப்படிங்கிறது தான் பகவான் நமக்கு கூறுகின்றார். இந்த ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றது இல்லை. மதர் வந்து சொல்றாங்க, ஒன் ஷுட் பிகம் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் கான்சியஸா ஆகிட்டே வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியம், அதுதான் உண்மை. பட் இது நிச்சயமாக ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், மதர் அண்ட் ஷியோர்மிதோட்ட வந்தவங்க எல்லாருக்குமே அவங்க லெவலுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு 10 வருஷத்துக்கு இருந்ததுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அந்த இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் மெல்ல 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 வளர்ந்து வருவதை ஒவ்வொருவரும் நம்ம அதை வந்து நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அதை வந்து கண்டு உணர முடியும். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். அதுக்காக மனம் தளரக்கூடாது. இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் எவ்ரி ஒன். செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம.